கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா இட்ஸ் அரவுண்ட் 5 o'clock அண்ட் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் டைமில் சன் வந்து கீழே போயிடும். இந்த ஷூவோட பிராண்ட் பார்த்திங்கன்னா வைல்ட் கிராஃப்ட். வாங்கினது வந்து லாங் ரைட் பண்ணுறதுக்கு அண்ட் இட்ஸ் நாட் ஈவன் 1 year. 2-3 லாங் ரைட் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் பாருங்கள் எப்படி வெளியே வந்துச்சு. ஃபெவிஸ்டிக் வாங்கிட்டு ஸ்டிக் பண்ணுறது ட்ரை பண்ணேன், ஆனால் அது சரியாக வரல. ஸோ இது சோல் எடுத்துகிட்டு நம்ம வண்டி ஓட்ட வேண்டியதான். ஓட் பண்ணியாச்சு. இப்போ சென்னைக்கு கிளம்பிட்டு இருக்கேன். 120 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டு இன்னும் ஒரு 380 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. கூகுள் மேப் சொல்லுது நைட் 12 o'clock தான் சென்னை போய் சேருவேன். ஆனால் பிரச்சனை இல்லை, நைட் ட்ரைவ் பண்ணுறது நல்லது தான். இதுக்குன்னா வெயில் இல்லை. ஸோ ஸ்லோவாக போயிட்டு வீடு சேரலாம். பத்திரமா சேர்ந்தா போதும். டே இஸ் கோயிங் pretty bad. I lost the sole of my shoe, wildcraft shoe, and I lost 40 rupees. And also my friend Deepak, he went on and voted for BJP AIA DMK alliance. Fucker. I'm going to stop again after 100 kilometers for some coffee and cool drinks. சேலம் வந்துட்டு சேர்ந்தாச்சு. இட் டுக் மீ 2.5 hours டு ரீச் சேலம். இப்போ வந்து டின்னர் இங்கே பிளான் பண்ணுறேன் சேலமில். ஆனால் சிட்டி விட்டுட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு டின்னர் சாப்பிட்றது பிளான்னு. எலெக்ஷன் டே இருக்கனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது சிட்டி. அவ்வளோ கூட்டமாக இல்லை. நார்மலாக சேலம் சிட்டி க்ராஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 15-20 minutes ஆயிரும். ஆனால் இன்றைக்கி 5 minutesலேயே ஈஸியாக சிட்டி க்ராஸ் பண்ணியாச்சு. நைட் ரைடு வந்து கொஞ்சம் ரிஸ்கி தான். ஆனால் டே டைமில் நிறைய ஹீட் இருக்கனால நிறைய பிரேக் எடுக்கணும். நைட் டைமில் அந்த பிரேக் எடுக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு ஷார்ட்லேயே ஒரு 100-150 kilometers கவர் பண்ணலாம். மட்டத்தனமாக எதுவுமே பண்ணலன்னா நீங்கள் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இட்ஸ் குவைட் சேஃப், எஸ்பெஷலி வென் யூ ஹேவ் அ 4-lane highways. உளுந்தூர்பேட் ரீச் ஆகிட்டேன். டைம் வந்து 11 o'clock. இன்னும் 150 kilometers போகணும். ஸோ இல்லைண்ணா. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கேருந்து. மீனாக்கு வந்து ஜாக் ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த உளுந்தூர்பேட் ஸ்டாப் க்ராஸ் பண்ண உடனே ஜாக் ஃப்ரூட் நிறைய விற்கிறாங்க. பைக் எடுக்கனால பெரிய ஜாக் ஃப்ரூட் வாங்க முடியல. ஆனால் பீசஸ் 20 rupeesக்கு ஒரு சின்ன பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அது வந்து 5 packet வாங்கிட்டு போயிட்டுருக்கோம்.
டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது நைட்டு. நல்லா குளிருது. அதுவும் வண்டியில் 100 ஸ்பீடில் போனால் நல்லா குளிருது. ஆனால் நல்ல வேலை நான் ஜாக்கெட் போட்டிருக்கேன். பைக்கில் நிறைய பேர் ரோட்டில் போகிறாங்க. ஸோ ஐ திங்க் நிறைய பேர் வந்து ஊருக்கு போயிருக்காங்க ஓட் பண்ணுறதுக்கு. ஹைவேஸில் நிறைய பேர் பார்த்து ஹெல்மெட் போடாமல் ஜாக்கெட் போடாமல் போகிறீங்க. ஹெல்மெட் டெஃபினட்டாக போடுங்க. ஹெல்மெட் போட்டால் ஒரு ஜாக்கெட் போட்டால் ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நல்லா வண்டி ஓட்டுவீங்க. நல்லா வண்டி ஓட்டுனீங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். டோன்ட் கோ வித்அவுட் ஹெல்மெட் அண்ட் வித்அவுட் ஜாக்கெட் ரைடிங் ஜாக்கெட் தேவையில்லை. அட்லீஸ்ட் ஒரு ஆர்டினரி வீட்டில் போகிற மாதிரி ஜாக்கெட் போடுங்க. ஸோ தட் ப்ரொடெக்ட்ஸ் யூ ஃப்ரம் த கோல்ட். ராயல் என்ஃபீல்ட் 500 பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சூப்பராக இருக்குது. ஐ வாஸ் கம்மிங் அட் 90-100 இன் ஸ்பைட் ஆஃப் traffic being there. And it's a really good bike. பட் இட்ஸ் லிட்டில் ஹார்ட். இட்ஸ் நாட் ஃபன். இந்த பைக்கில் ஒரு பிரச்சனை என்னென்னா லைட் வந்து சரியில்லை. இப்போ 90-100 ஸ்பீடில் போகிறீங்கன்னா கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஆனால் அது இல்லை. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம். லைட் மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு லெட் லைட் போட்டு ஒரு நல்ல ரேஞ்ச் கொடுத்துட்டாங்கன்னா அது சூப்பராக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து சூப்பராக கொடுக்குது. இட்ஸ் கிவிங் அபவுட் 35 km for 1 liter. For 500cc bike, it's ரியலி குட்.